ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதும் கேட்டுக்கொண்டு இருப்பதும் உமா அருண் யூடியூப் சேனல். நீங்கள் தம்ப்லைன் பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கான வீடியோ என்னன்னு. வீடியோக்குள்ளார போகலாங்களா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது யூடியூப் சேனலோட இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, சேனல் ஆர்ட் அண்ட் பேனர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பிராண்டுன்னு சொல்லலாம். நம்ம சேனலுக்கு ஒரு லோகோ அண்ட் ஒரு பேனர் க்ரியேட் பண்ணணும். இப்போது நம்ம யூடியூப்பில் நம்மளுக்கான அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஈஸி தான். அதுவும் நம்ம ஜிமெயிலில் போட்டு லாகின் பண்ணும்போதே நம்மளுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். அதில் இந்த நம்ம லோகோ வச்சு நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் நேமை க்ரியேட் பண்ணிட்டோம்னாவே அது நம்மளுக்கு சக்ஸஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் வீடியோவில் மெஹந்தி டிசைன்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேனர் செட் பண்ணுறது, இதுதான் பேனர் செட் பண்ணுறது, பிராண்டு க்ரியேட் பண்ணுறதுங்கிறது இது தாங்க. இப்போது நம்ம போட்டிருக்க மெஹந்தியை சின்னதாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அதுக்கு ஒரு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணி உங்களோட ஃபஸ்ட் பேஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதாங்க சேனல் ஆர்ட் அண்ட் பேனர். செகண்ட் டைட்டில் அண்ட் தம்ப்லைன். இதுதாங்க ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸு. நம்ம வீடியோக்கான டைட்டிலும் தம்ப்லைனும் மேக் பண்ணுறது தான் நம்ம வீடியோவுக்கு வியூவர்ஸை இன்விடேஷன் மாதிரி வச்சு கூப்பிடுறது. இதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கிடச்சிரும். வாங்க, உங்களுக்கு தம்ப்லைன் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னிங்கன்னா, நான் என்னோட யூடியூப் சேனலில் தம்ப்லைன் எப்படி செய்வதுன்னு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சு தம்ப்லைன் எப்படி செட் பண்ணுறதுன்னு அதை பார்த்து பழகிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ், இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், டிஸ்க்ளைமர் கொடுக்கணும், வீடியோவை பற்றி 4 லைன் நம்ம கொடுக்கணும். ஹேஷ்டேக் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்தா தான் நம்மளோட வீடியோவை எல்லோரும் சர்ச் பண்ணும்போது அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹேஷ்டேக் உங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கண்டென்ட்டில் வீடியோ போடுறீங்களோ அந்த கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஹேஷ்டேக் எப்படி கொடுக்கணுங்கிறது கூகுளில் எடுத்துக்கலாம். அதுவும் தெரியலனா யூடியூப்லேயே போய் நீங்கள் ஹேஷ்டேக் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்ட கண்டென்ட் மாதிரியே ஏதாச்சும் யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் இருக்க ஹேஷ்டேக்கோட நீங்கள் 1-2 காப்பி பண்ணி உங்களோட ஹேஷ்டேக்காக கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் உங்களோட வீடியோஸை கொண்டு போய் கூகுள் கொடுக்கும், யூடியூப் வீடியோஸை கொண்டு போய் எடுத்து கொடுக்கும். அதன் மூலியமாகவும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரும் வாட்ச் ஹவர்ஸும் வியூஸும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த பாயிண்ட் பிளேலிஸ்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டி கண்டென்ட் போடுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஒரு 10 வீடியோ குக்கரி சேனலில் போடுவாங்க, 10 வீடியோ மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுவாங்க, 10 வீடியோ டெக்னிக்கல் பண்ணுவாங்க, ஒரு 10 வீடியோ ஸ்டோரிஸ் பண்ணுவாங்க. இப்போ வியூவர்ஸ் இப்போ மோட்டிவேஷன் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கலந்து போட்டிருக்கும் போது அது தேடி எடுத்து அதை பார்க்க மாட்டாங்க. இது பிளேலிஸ்ட்டில் போட்டுட்டோன்னு வைங்க, மோட்டிவேஷன் பார்க்குறவங்க மோட்டிவேஷனுங்கிற ஃபோல்டருக்குள்ளார போய் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்துக்குவாங்க. குக்கரி சேனல் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, நீங்கள் போட்டிருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் எப்படி குக் பண்ணுறதுன்னு போட்டிருந்தீங்கன்னா அதை பார்க்கணுன்னு விரும்பி வர்ற கஸ்டமர்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருந்து எடுத்து பார்த்துக்குவாங்க. அப்புறம் ஸ்டோரிஸ் கேட்குறக்கு வர குழந்தைங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ப்ளேலிஸ்ட்டில் போய் ஸ்டோரிஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளார இருக்க ஸ்டோரிஸை பார்த்துக்குவாங்க. இப்படி பார்க்கறதுனால வியூவர்ஸ்க்கு நம்ம
ஈஸியாக எடுத்து கொடுக்கறனாலையும் நம்மளுக்கு வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அனலைஸ். இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. இதை நம்ம ஆடியன்ஸ் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் வராங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சீக்கிரமாக மானிட்ரேஷனுக்கு எலிஜிபிள் பண்ணிக்க நம்மளால் முடியும். அது எப்படின்னு பார்க்கலாங்களா? ரிவ்யூஸை வாட்ச் பண்ணணும். அதன் மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சோர்ஸ்னு இருக்குது. டிராஃபிக் சோர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்படி வியூவர்ஸ் வராங்க, அதே எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். அதில் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்னு இருக்குங்க. எக்ஸ்டர்னல் சோர்ஸ் சஜஷன் வீடியோஸ், டைரக்ட் ஆர் அன்னோன் ப்ரௌசர் ஃபியூச்சர்ஸ், அதர் யூடியூப் ஃபியூச்சர்ஸ்னு சில கண்டிஷன், சில இதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. எக்ஸ்டர்னல் சோர்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் மல்டிமீடியா மூலிமா நம்ம லிங்க்கு கொடுத்து இல்லை ஷேர் பண்ணுறவங்க நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நெய்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ஷேர் பண்ணி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி டெலகிராம் சேனல், இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து வர்றவங்க தான் எக்ஸ்டர்னல் சோர்ஸுங்கிறது. சஜஷன் வீடியோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதான் நம்மளுக்கு நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ், வியூவர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறது. சஜஷன் வீடியோனால் யார் சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் தாங்க. நம்ம ரெகுலராக ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது யூடியூபே நம்மளுக்கான வியூவர்ஸை கொண்டு சேர்க்கும். நம்ம வீடியோஸை சஜஸ்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு மேலே கொண்டு போய் வச்சு யார் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேஜில் வர்ற மாதிரி வச்சு அவங்க சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் டைரக்ட் ஆர் அன்னோன். இப்போ டைரெக்டாக நம்ம யூடியூப் சேனல் நேம் தெரிஞ்சு டைரெக்டாக பார்க்குறவங்க இல்லை அப்படின்னா அதிலேருந்து சர்ச் பண்ணி எடுக்கிறவங்க இவங்க எல்லாமே அதுக்கு கீழே வருவாங்க. ப்ரௌசிங் ஃபியூச்சர், நம்ம யூடியூப் சேனலை யூடியூப்பில் போய் ப்ரௌஸ் பண்ணி எடுத்து நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லைங்களா, அதுதான். அதுக்கப்புறம் அதர் யூடியூப் ஃபியூச்சர்ஸ், அது யாருன்னா அதர் யூடியூபர்ஸ் எத்தனை பேர் நம்ம வீடியோஸாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது ஜெண்டர். இப்போது ஃபீமேல்ஸ் எத்தனை பேர் பார்க்குறாங்க, மேல்ஸ் எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு இருக்குங்க. ஏஜ் குரூப், நம்ம வீடியோஸ் கிட்ஸுக்கான வீடியோஸ்னால் 13லேருந்து 17, பிலோ 13, அப்புறம் மிடில் ஏஜ் குரூப்பு எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, சீனியர் சிட்டிசன் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் டாபிக் கிராஃபிக்ஸ், இது என்ன அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரியிலிருந்து நம்மளோட வீடியோஸை பார்க்குறாங்க, இந்தியா, ஸ்ரீலங்கா, இல்லை என்னென்ன கண்ட்ரிஸோ நம்ம வேர்ல்டில் இருக்க கண்ட்ரீஸில் யார் யார் பார்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ரிட்டன் வியூவர்ஸ், இது ரொம்ப முக்கியங்க. ரிட்டன் வியூவர்ஸும் நியூ வியூவர்ஸும் நம்ம பேலன்ஸாக கொண்டு போனால் தான் நம்ம சேனல் க்ரோ ஆகிட்டுருக்குன்னு அர்த்தங்க. அதன் மூலிமா நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கிடைப்பாங்க. இதில் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க, நாட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை மட்டும் பார்த்துட்ருக்கவங்க எத்தனை பேருங்கிறது தெரிஞ்சுக்கலாம். யூனிக் வியூவர்ஸ் யூனிக்காக இருப்பாங்கங்க, அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அவங்கள நம்ம வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிறது தான் நம்மளுக்கான கண்டென்ட்டுங்க. அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க. இப்படி தான் நம்ம ஆடியன்ஸ் அனலைஸ் பண்ணோம். இதை நீங்கள் Y2 ஸ்டுடியோ மூலியமாகவும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் Y2 ஸ்டுடியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே வந்துடும். இது எல்லாமே அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஓப்பன் ஸ்க்ரீன் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன். ஓப்பன் ஸ்க்ரீனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது பார்த்தீங்களா, ஒரு கன் ஷூட் பண்ணி அதில் லோகோ வர மாதிரி, அதுதான் ஓப்பன் ஸ்க்ரீனுங்க. எண்ட் ஸ்க்ரீனுங்கிறது நீங்கள் இந்த வீடியோ முடிக்கும்போது நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் பார்த்துக்குவீங்க. அதில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்படியும் கொடுத்துக்கலாம். சில வீடியோஸில் நடுவில் கொடுப்பாங்க, கண்டென்ட்டுக்கு நடுவில் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம்.
இது வந்து நீங்கள் ஓப்பன் ஸ்க்ரீனும் என் ஸ்க்ரீனும் வச்சிங்கன்னா உங்கள் வீடியோ கொஞ்சம் யூனிக்காக தெரியும். இது ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு இது வித்தியாசமாக இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க நம்ம வீடியோஸை வந்து பார்க்க வருவாங்க. குழந்தைகள்லாம் பார்த்தாங்கன்னா இந்த ஓப்பன் ஸ்க்ரீனுக்காகவே சில குழந்தைங்க இந்த நம்ம வீடியோஸை பார்ப்பாங்கங்க. டீனேஜில் இருக்க குழந்தைங்க பார்க்குறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலியமாகவும் நம்மளுக்கு வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அப்லோட் ஷெட்யூல். இப்போ நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டோங்க. அதுக்கு நம்ம என்னென்ன பார்ப்போம்? டைட்டில் வைக்கிறோம், தம்ப்லைன் வைக்கிறோம், பேனர் செட் பண்ணுறோம், வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், டேக்லைன் செட் பண்ணிட்டோம், ஓப்பன் ஸ்க்ரீன் என் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம வீடியோவை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. அந்த அப்லோட் பண்ணுறது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினச்ச மாதிரி நம்ம அப்லோட் பண்ணாமல் ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டு, ஷெட்யூல் போடுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பராக ஒரு டைமு ஒரு டே அப்படின்னு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது, இல்லை டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது, அப்படி எப்படி இருந்தாலும் அந்த நேரம் காலையில் நேரத்துலையா, மத்தியான நேரத்துலையா, இல்லை சாயந்தரம் நேரத்துலையா, இப்போ இவங்க சேனல்லேருந்து ஒரு வீடியோ வரும் அப்படின்னு வியூவர்ஸ் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். புதன்கிழமை இந்த சேனல்லேருந்து இத்தனை மணிக்கு 9 மணிக்கு ஒரு வீடியோ வரும் அப்படின்னா அது கரெக்டாக புதன்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமையும் தவறாமல் நைட்டு 9 மணிக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிடணும். இப்படி அப்லோட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்மளுக்கான ரெகுலர் கஸ்டமர்ஸ் யாருமே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாமையே வருவாங்க. இது மூலிமா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலயமா நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்மளுக்கு வாட்ச் ஹவரை ரீச் பண்ணிட்டோம், நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா மானிட்ரேஷனுக்கு நம்ம சேனல் சீக்கிரமாக எலிஜிபிள் ஆகிரும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்கள் சேனல் மானிட்ரேஷனுக்கு சீக்கிரமாக வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோஸ் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு